அதிமுக சார்பில் புரட்சித் தலைவரின் 107வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நாமக்கல் மாவட்டம் சோழ சிராமணி பகுதியில் நடைபெற்று வருகிறது. அதில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி உரையாற்றி வருகிறார். அந்த நேரலையை தற்போது பார்ப்போம். இந்தியாவிலேயே முதலாக சைக்கிள் திட்டத்தை கொண்டு வந்து அனைத்து அரசு பள்ளியிலும் சைக்கிள் கொடுக்கின்ற திட்டத்தை கொடுத்து அப்பொழுது 1500 ரூபாய் கொடுத்தார்கள். 10ஆம் வகுப்புல ஒரு 1500, 11ஆம் வகுப்பு படிக்கின்ற போது சைக்கிளும் 1500. 12ஆம் வகுப்பு சென்றார். இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் காலமாக விஞ்ஞான காலமாக வளர்ந்து விட்டது. இனி விஞ்ஞான காலத்திற்கு கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும்தான் மேல் படிப்பாக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட அந்த கம்ப்யூட்டர் கையாள தெரியவில்லை என்று சொன்னால் அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு தெரியும், ஜவுளி கடைக்கு சென்றால் முதல்ல பில்ல கையெழுத்து போடுவாங்க, கையில் எழுதுவாங்க. இப்பெல்லாம் போனா கம்ப்யூட்டர் கட்டி பில்ல கொடுத்து பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதற்கு கூட அந்த கம்ப்யூட்டர் கையாள தெரிந்தால் தான் வேலை கிடைக்கும் என்பதை அம்மா அவர்கள் உணர்ந்து 12ஆம் வகுப்பு படிக்கின்ற போது 15,000 ரூபாய் பெருமான லேப்டாப் இந்தியாவிலேயே முதலாக அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி அத்தனை அரசு மாணவர்களுக்கும் அதே போல அரசு உதவிகள் பண்ணியிருந்த மாணவர்களுக்கும் அம்மா அவர்கள் வழங்கினார்கள். 15,000 ரூபாய் பெருமானமா கையில 2,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆக 12ஆம் வகுப்பு முடிக்கின்ற போது 5,000 ரூபாய் கையிலே சைக்கிள் லேப்டாப். நீங்க கல்லூரி செல்லுங்கள், உங்களுடைய பெற்றோரை எதிர்பார்க்க வேண்டாம். இளநிலை பட்டம் என்று சொன்னால் 3,000 ரூபாய், 5,000 ரூபாய், 8,000 ரூபாய் என்று அதுக்கு முதுகலை பட்டம் பெறுகின்ற வரை பெற்றோர்களை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது என்று திட்டங்களை கொண்டு வந்தார். தலைவர் சட்டமன்ற திட்டத்தை கொண்டு வந்து பள்ளிக்கு அனுப்பினார். அம்மா இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து கல்லூரி வரை அனுப்பினார். ஆனால்தான் இந்தியாவிலேயே இன்று 52% உயர்கல்வி படித்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் அது இருவரும் தலைவர் காரணம்தான். இது அதிமுக ஆட்சி தான். திமுக ஆட்சியில கல்லூரி எல்லாம் இழுத்து மூடினாங்க, அடிச்சு நொறுக்கினாங்க. ஆனா அம்மா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை இன்றைய தினம் இந்தியாவிலேயே அதிக சதவீதம் படித்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி இருக்கின்றார் என்று சொன்னால் நமக்கு முன்பால் கேரளா தான் இருந்தது. இப்ப கேரளாவை மிஞ்சி நாம் அதிக உயர் படித்தவர்கள் எண்ணிக்கை நாம் உயர்த்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது அதிமுக ஆட்சிதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதற்கு பின்னால் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் வரிசையாக நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த திட்டங்கள் தொடர்ந்தால் பெண்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அம்மாவையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள், இடக்கலைக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று. ஏதோ சிபி ஒளி வைத்து விட்டால் திருமணம் நின்று போய்விடும் போதை போல இப்போது அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தி விடுகிறார்கள். அதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாலிக்கு தங்கம் திட்டம். எப்படி என்று சொன்னால் ஒரு வீட்டிலே பெண்ணுக்கு திருமணம் என்று சொன்னால் இந்த பவுன் 50,000 ரூபாய்க்கு விற்கின்றது. ஒரு வீட்டிலே அத்தனை பேருமே தாலிக்கு தங்கம் போடுகின்ற சூழ்நிலை கிடையாது. ஆகையால் அம்மா அவர்கள் ஒரு தாயாக இருக்கின்ற காரணத்தினால், பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினால் அம்மா அவர்கள் அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை 2016ஆம் ஆண்டு சொன்னார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு அரப்பணம் தங்கமும் 10ஆம் படித்திருந்தால் 25,000, பட்டதாரியாக இருந்தால் 5,000 என்று அந்த திட்டத்தை அறிவித்தார்கள். வந்தார்கள் ஆட்சிக்கு, முதல் கையெழுத்திட்டார்கள். அவர்களுக்கு அத்தனை பேருக்குமே யாரெல்லாம் 22,000 ரூபாய்க்கு வருமானம் இருக்கின்றதோ அத்தனை பேருக்கும் தாலிக்கு தங்கம் திட்டம் வழங்கினார்கள். அதுவே கூட 10ஆம் படித்தால் உயர்கல்வி படித்தால் ஏன் அந்த வித்தியாசம் என்று சொன்னால் 10ஆம் வகுப்போடு நின்றால் 27,000 ரூபாய் நின்றுவிடும். உயர்கல்வி படித்தால் 50,000 ரூபாய் வரும் என்ற அந்த ஆர்வத்தில் படிக்கின்ற போது நாளை தினம் வேலை வாய்ப்பு கிடைப்பது எளிதாக இருக்கும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்போடு முடித்துவிட்டால் வேலை வாய்ப்பு கிடைக்காது, ஏதாவது கடகணிக்கு தான் போகணும். உயர்கல்வி படித்தால் ஏதாவது உயர் பதவிக்கு போகலாம் என்பதற்காக அந்த ஆரோக்கியமான போட்டியை அம்மா அவர்கள் கொண்டு வந்து அந்த தினம் ஒரு டிகிரி வாங்கின பெண்ணுக்கு திருமணம் என்றால் 50,000 ரூபாய்க்கு ஒரு தங்கம், அதே போல 50,000 ரூபாய் வரும்போது அவங்களுடைய குடும்ப செலவு பாதி செலவு குறைந்து விடுகின்றது. ஆனால் இப்போது அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். நாங்கள் சட்டமன்றத்திலே போராடினோம், அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே போராடினோம். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதெல்லாம் கேட்கவில்லை. அதற்கு பின்னால் மாவட்டம் தோறும் ஆர்ப்பாட்டம் 2-3 ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆனால் அவர் கேட்கவில்லை. சட்டமன்றத்தில் கேட்டால் அதற்கு என்ன பதில் சொன்னார்கள் என்று சொன்னால் தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திவிட்டோம், ஆனா கல்லூரியில படிப்பவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் நாங்கள் கொடுக்கின்றோம், அரசு கல்லூரியில படிப்பவர்களுக்கு நாங்கள் 1,000 ரூபாய் கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள். கூடுதல் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் சில விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1,000 ரூபாய் கொடுக்கின்றார் என்று சொன்னால் டிகிரி முடிக்கின்ற போது 3 ஆண்டுகள், 3 ஆண்டு காலத்திற்கு 36,000 ரூபாய் தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு பணம் விற்பது 40,000 ரூபாய், 45,000, 50,000 ஆகிவிட்டது. ஆனால் இந்த 1,000 ரூபாய் மாதம் வாங்குகின்ற போது எத்தனை குழந்தைகள் 3 வருடம் சேர்த்து வைப்பார்கள்? அவர் வீட்டிலே ஏதாவது ஒரு புக் வாங்கணும்னா பணம் கேட்கணும்னா எதுக்கு நம்ம அவங்களை கேட்கணும், நமக்கு தான் 1,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு ஒரு புக்கை வாங்கிக்குவாங்க. வேற ஏதாவது காலேஜில் படிக்கிறது வேற ஏதாவது செலவு இருந்தால் 1,000 ரூபாய் எடுத்து பண்ணிடுவாங்க. இது 90% நடந்தது. அப்படியே 10% சேமித்து வைத்தாலும் கூட 3 ஆண்டு காலம் முடித்தால் வெறும் 36,000 ரூபாய்.
ஆனால் அம்மா 2016ஆம் ஆண்டு தேர்தல் வருகின்ற போது என்ன சொன்னார்கள்? நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரை பவுனை ஒரு பவுனாக வைத்து கொடுப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு கையெழுத்திட்டு அந்த ஒரு பவுனை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கிட்டத்தட்ட இதில் 50,000 அதில் 50,000 என்றால் ஒரு குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கின்றது. ஆனால் இவர்கள் கொடுப்பது 36,000 ரூபாய், மீதி 64,000 ரூபாய் யார் தருவார்கள்? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இந்த திட்டத்தை ஏற்காக நிறுத்தினார்கள். தாலிக்கு தங்கம் என்றாலே அம்மாவுடைய எண்ணம் வந்துவிடும் பெண்களுக்கு. ஆகையால் அந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று தாலிக்கு தங்க திட்டத்தை முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். நாங்களாம் போராட்டம் பண்ண வேலைக்காக மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியான எடப்பாடியார் தலைவர் அமைந்ததற்கு பின்னால் யாருக்கெல்லாம் உன்னதோ அதே போல இனிமேல் வருகின்ற எதிர்காலத்திலே திருமணமாகின்ற அத்தனை இளம் பெண்களுக்கும் அதன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு பவுன் 50,000 ரூபாய் நிச்சயமாக கொடுப்பார்கள். அந்த திட்டம் தொடரும். அது எந்த மாற்று. நாமக்கல் மாவட்டம் சோழசிராமணி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து கழக செய்திகளை பார்க்கலாம்.